ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆதி ஈஸி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போகிறோம். இது என்னோடய சண்டே ஒர்க் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இது சண்டே மட்டும் கிடையாதுங்க, மேக்ஸிமம் எல்லா டேவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். காலையில் பூஜை அறையில் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த ஒர்க்கை நான் பார்க்க போகிறேன். எப்படி இருந்தாலும் பூஜை ரூம்குள்ளே போனாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 minutes ஆகிடுங்க. ஏன்னா பழைய பூ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பூவெல்லாம் பொறிச்சு கொண்டு வந்து வச்சு சாமி படத்துக்கு வச்சு தீபம் ஏற்றி சாமி கும்பிடும்போது ஒரு 20 minutes ஆகிடும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் பாலெல்லாம் காய்ச்சி டிகேஷன் எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் நான் சாமி ரூம்குள்ளே வருவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பூஜை ரூமில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அலங்காரம் பண்ணி நான் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. இதே டைமில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நான் இட்லிக்கு மாவாட்டுறதுக்கு கிரைண்டரில் உளுந்து போட்டுட்ருக்கேங்க. சண்டே அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கி மாவெல்லாம் ஆட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவாட்டிகிட்ருக்கேன். ஏன்னா மண்டேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பிரஜைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்கூல் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குமே தவிர மாவெல்லாம் நம்ம சண்டேவே ஆட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டரில் நான் உளுந்து போட்டு விட்டுட்டேன். உளுந்து அதில் ஆட்டுற டைம்லேயே நான் மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டு நான் அரைச்சிக்க போகிறேங்க. நான் எப்போவுமே இட்லிக்கு நான் போடும்போது அரிசி கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜவ்வரிசியும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்குவேன். நம்ம ஜவ்வரிசி சேர்த்து நம்ம இட்லி சுடும்போது பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப பூ போல் மெதுன்னு இட்லி வருங்க. எங்கள் கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாதுங்க. அதனால தான் நாங்கள் வேறு எந்த கிரைண்டரும் மாற்றாமல் இதே பழைய கிரைண்டரே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் உளுந்து அதில் ஆட்டுறதுக்குள்ளே அரிசியை நான் இதில் ஆட்டி வச்சுருவேன். அப்படி ஆட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். சீக்கிரம் மாவு இட்லி மாவு ஆட்டி எடுத்து வச்சுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மாவுமே அரிசியும் உளுந்தும் நான் ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ உப்பு போட்டு கலக்கி நான் தனியாக டஃபர்வேரில் ஊற்றி வச்சுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் சில்வர் சம்படத்தில் சில்வர் பாத்திரத்தில் தான் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படிங்கும்போது ரொம்ப புளிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இப்போ இந்த டஃபர்வேர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக் ஆனாலும் மாவு புளிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த மணத்தோடையே இருக்கும். மாவெல்லாம் ஆட்டி முடிச்சாச்சுங்க. பிரஜையோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மீன் தான், மத்தி மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வச்சு வறுவல் செய்ய போகிறோங்க. அதுக்கு தான் மீன் வாங்கிட்டு அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி அங்கே கடையிலேயே மேலே எல்லாமே செதிலெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணிட்டாங்க. பட் உள்ளெல்லாம் அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் நம்ம பச்சையாக அரைச்சி தாங்க இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது மீன் தான். நான்வெஜ் அப்படின்னாவே எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மீன்லேயும் மத்தி மீன் அப்படிங்கிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான மீனுங்க. இப்போ குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் மண் சட்டி வச்சுட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திட்டேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திட்டு மொட்டை அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இது கூட சேர்த்திக்க போகிறோங்க. தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் புளி ஊற வச்சுருந்தேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். புளி பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரைச்சி அந்த வெங்காயத்துக்கு கூட சேர்த்தி நான் அதை கொதிக்க வச்சுக்க போகிறேங்க. அதுக்கு புளி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் பச்சையாக அரைச்சி தான் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்க வரேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேங்க. வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா 4 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா புளி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போவும் மீன் குழம்பு வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம புதுசாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாற்றி செய்யும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா புளிக்குழம்பு அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் இந்த குழம்பு வச்சு முடிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க. ஆக்சுவலி நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா புளி கொஞ்சம் எனக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. புளியோட அந்த புளிப்பு தன்மையை வந்து இந்த கரும்பு சக்கரை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடுச்சுங்க. மேபி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் கலக்கி இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்திட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் பச்சையாக அரைச்சி வச்சுருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், பார்க்குறப்போ தண்ணி மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் கொதித்து வந்துச்சு அப்படின்னா நம்ம புளி சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டியாயிருங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்கள் கொதித்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பச்சையாக அரைச்சி வச்ச மாதிரியே இருக்காது. இது டேஸ்ட் வந்து நீங்கள் எப்பவும் வைக்கிற புளிக்குழம்பு மாதிரியே இருக்கும். பட் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிக்குங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் வந்து அது கூட சேர்த்திக்கலாம். சில பேர் இதில் கத்திரிக்காய் சேர்த்துற பழக்கம் இருந்தாலும் கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான். மீன் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மீன் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். மீன் எல்லாமே வந்து இப்போ மேலே போட்ட மீன் எல்லாமே வந்து அடியில் போய் நின்றும். அப்படி நின்றுச்சுனாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மீன் வெந்துருச்சு அப்படின்னு. கடைசியாக நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. மீன் எல்லாமே அடியில் போயிடுச்சு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான். சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே மத்தி மீன் குழம்பு ரெடியாக இருக்கிற அதே டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு நான் மீன் வறுவலும் போட்டிருக்கேன். இந்த மீன் வறுவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாக போடணுன்ட்டு கூட இல்லை. நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. மத்தி மீன் வந்து அந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதி ஈஸி டேஸ்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் நன்றி.